இறைவன் சொன்னது தப்புன்னு சொல்ல வரீங்களா? இறைவன் பொதுவாக சொல்கிறான், இவர்களும் வகை இருந்தால் என்கிறார்கள். இந்த அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தானா? இறைத்துவ ஸல்லல்லாஹு அவங்க கொடுத்தாங்களா? இல்லாத ஒன்றை இணைப்பதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பேசினாலும் அது வஹி தான் என்று இறைவன் சொல்கிறான். ஆனா இவங்க சொல்றாங்க வஹி உள்ளது வஹி இல்லாதது. அப்ப இறைவன் சொன்னது தப்பா? இவர்கள் யாருக்கு புத்திமதி கூறுகிறார்கள்? படைத்த இறைவனுக்கேவா? இவர்களை நம்பித்தான் இளைஞர்கள் சில பேர் போய்கிட்டு இருக்கிறாங்களா? இறைவனை எதிர்த்தவர்களுடைய நிலைமை வரலாற்றில் பார்க்கிறோம்ல, அவர்களுக்கு பின்னால் போனா என்ன ஆகும்? இறைவன் இப்படி சொல்லி இருக்கின்ற போது அதுக்கு மாற்றாக சொல்கின்ற அதிகாரம் இந்த உலகத்திலே யாருக்கு இருக்கிறது? சரி, இவ்வளவு நாள என்னங்க சொன்னாங்க? குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றோம்னாங்க இல்ல. ஹதீஸ்னா என்ன? அதுக்கு அவ்வளவு விளக்கம் கொடுத்த. ஹதீஸ்னா ஃபிஅலு நபி கவுலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், ஃபிஅலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல், தக்ரீரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்கீகாரம். இவ்வளவு நாள சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸை தான் பின்பற்ற சொன்னாங்க. இப்ப இது என்ன புதுசா ஒண்ணு இருக்கிறாங்க? அப்ப இவங்க பிரகாரம் இப்ப வஹி உள்ள ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் என்றால் இவங்க பிரகாரம் இப்ப எப்படி வகுக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் என்றால் அவர்களுடைய வஹி கொண்டுள்ள சொல், அவர்கள் வஹி கொண்டுள்ள செயல் அப்படி சொல்லணுமா? இப்படி யாரா சொல்லி இருக்கிறாங்களா உலகத்துல? யாரும் சொல்லலையங்க. எவ்வளவு பெரிய அறியாமையில இருக்கிறார்கள். இப்ப இவங்க நான் பதில் சொல்லிட்டோம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் வேற சொன்னாங்க. 10 கேள்விக்கு நாங்க பதில் சொல்லிட்டோம். உதாரணத்துக்கு தொப்பி பிரச்சனை எடுத்தாங்க. அவங்க சொன்ன பதில் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஃபரக்கு மா பைனனா நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கு மத்தியில் இருக்கிற வெளிப்படை வேறுபாடு தொப்பிக்கு மேலே தலைப்பாகை அணிவது. இது திருமதியில இருக்குது. இதை வச்சுக்கிட்டு அப்படின்னா தொப்பி மட்டும் அணிஞ்சா ஷிர்க்கு, தலப்பா மட்டும் அணிஞ்சா ஷிர்க்கு. அந்த ஹதீஸ் அப்படியே இருக்கு. ஒரு அடிப்படை அறிவு இருந்தா கூட இப்படி சொல்ல மாட்டாங்களா யாரும்? ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? ஏன் வரலாற்று பின்னே நீங்க பார்க்கணும். அரபிய மக்கள் அந்த தட்பவெப்ப நிலைக்கு தகுந்தவாறு தலப்பா அணிகிற பழக்கம் இருந்துச்சு. இன்றைய கூட இங்க ராஜஸ்தானுக்கு போனா இந்தியாவுல அங்க வெயில் அதிகம், அங்க உள்ளவங்க எல்லாம் தலப்பா கட்டிட்டு இருப்பாங்க. அரபு மக்களுக்கும் அப்படி பழக்கம் இருந்துச்சு. இஸ்லாம் வருகிறது, சில பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்களும் இப்ப தலப்பா கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வராத இருக்கக்கூடியவங்களும் தலப்பா தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி வெளிப்படை வேறுபாடாக நாம் ஒன்றை அமைப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இனிமே நீங்க தொப்பி போட்டு தலப்பானீங்க அப்படின்னாங்க. திருமதியில இருக்குது. அப்ப இரு சாராருக்கும் பொதுவானது எது? தலைப்பாகை. முஸ்லிம்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அடையாளம் எது? தொப்பி. இது சும்மா சாதாரணமா புரியுது. அந்த அதிகத்துல தொப்பி போட்டு நீங்க தலப்பா போடணும், தொப்பி மட்டும் போட்டா ஷிர்க் அப்படியா இருக்குது. இஸ்லாமிய அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி எதை காட்டினாங்க? தொப்பி தான் காட்டினாங்க. தலப்பாகையா? தலப்பா தான் மாற்று தரப்புக்கு இருந்துட்டு தானே இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இதுக்கே நாங்க இப்படிதான் விளக்கம் கொடுத்தோம் சொல்லும் பொழுதே நீங்க விளங்கிற வேண்டியதான். மற்ற கேள்விகளுக்கெல்லாம் அவங்க எப்படி பதில் சொல்லிப்பாங்க? இன்னும் அவர்கள் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருக்கிறாங்கிறது இன்னொரு விஷயம். தர்ஜமா இப்ப போட்டிருக்காங்கல்ல, அதுல நீங்க பாருங்க, இந்த மக்காம் இப்ராஹிம் இருக்கு. எல்லா மக்களுக்கும் தெரியும், கடை கோடி இஸ்லாமியனுக்கும் தெரியும். மக்காம் இப்ராஹிம் சொன்னா ஒரு கல்லு பேரு. காபாவை கட்டுறதுக்கு எந்த கல்லு மேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்றார்களோ அந்த கல்லு தான் மக்காம் இப்ராஹிம். எல்லாருக்கும் தெரியுதுல, உலகத்தையும் தெரியும், அங்க வைக்கப்பட்டிருக்குதுல. இவ என்ன எழுதுறாங்க தர்ஜமாவுல? மக்காம் இப்ராஹிம் கல் இல்ல, அவங்க வசித்த ஒரு குடிசை தான் அப்படின்னு சொல்லி. இது ஒரு விளக்கம் எங்க இருக்கு? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த மக்காம் இப்ராஹிம்ங்கிற கல்லும் ஹஜ்ருல் அஸ்வத்ங்கிற கல்லும் சொர்க்கத்தில இருந்து வந்த கல். அல்லாஹ் தஆலா அந்த ஒளியை எடுத்து வச்சிருக்கிறான். அதற்கு மட்டும் ஒளியை இறைவன் எடுக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகம் முழுவதற்கும் அது ஒளியை கொடுக்கும் என்றார்கள். திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மக்காம் இப்ராஹிம் என்பது கல்லுதான் சொல்லி. இன்னைக்கு இவர் எழுதுறாரு அந்த தர்ஜமாவுல அது ஒரு குடிசை தான் சொல்லு. ஒரு கடை கோடி இஸ்லாமியனுக்கு தெரிகின்ற அறிவு ஞானம் கூட இவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா இவங்க தான் குர்ஆனை சொல்றாங்க, ஹதீஸை சொல்றாங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு சில பேர் போறாங்களே, அவர்களுடைய எதிர்கால வாழ்வு, மறுமை வாழ்வு என்னாவது கேள்விக்குறிதானே. அதனால இந்த கூட்டம் கூட நம்மளே இருக்கக்கூடியவர்களை தக்க வைப்பது அது நோக்கம் என்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு படி மேலாக வேறு வழிக்கு சென்றவர்களையும் நம் பக்கம் திருப்புவது அதுவும் இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களும் வரணும், தெரியாதனமா போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வேணும்டே நம்ம எல்லாம் நரகத்துக்கு தான் போறோம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு போல. ஏன்னா ஏதோ இப்படி போனாதான் சொர்க்கம் கிடைக்கும் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் புரியலாம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வர வேண்டும். எவ்வளவு அறியாமையில இருக்கிறார்கள். அதே போல பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு உடைய விஷயத்தை பின்பற்றதுல வகி வகி அல்ல அப்படிங்கறத கிடையாதுங்க. அப்படி ஒன்று ஆதாரம் தந்திருக்கோமே. இவன் இந்த 10 கேள்வி வச்சிருக்கோம்ல, 11வது கேள்வியாக அதை நம்ம வச்சிடறோம். என்ன? வஹியை கொண்டுள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பந்தப்பட்ட ஹதீஸை பின்பற்ற வேண்டும், வஹி இல்லாததை பின்பற்றக்கூடாது என்பதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஆதாரம் தரட்டும். அதற்கும் 1 லட்சம் தயார். தரட்டுமே, அப்படி ஆதாரம் தரணும். அப்படியா இருக்குது? அதுக்கு என்ன மகசூல் நிறைய கொடுக்கறது யாரு? அல்லாஹ்வுல. குறைச்சு கொடுக்கறது யாரு? அல்லாஹ்வுல. இவங்க அல்லாஹ்வை மறந்துவிட்டு ரெண்டையும் இணைத்தால் நிறைய கிடைக்கும், எடுத்துட்டா கம்மியா போகும். இப்படி இருக்கிற எண்ணங்களை தகர்க்கத்தான ஸல்லல்லாஹு வந்தாங்க. தௌஹீத், உண்மையான தௌஹீத் அதுதான். இவங்க வச்சிட்டு இருக்கிற தௌஹீத் அல்ல, இது ஷிர்க். அது என்ன ஷிர்க் நான் பின்னால சொல்றேன். உண்மையான தௌஹீத் எதுவானாலும் இறைவன் செய்கிறான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இறைவனை மறந்து விட்டு இந்த 2 மரத்தை இணைச்சிட்டாங்க நமக்கு கிடைக்குது. அங்கதான் சொல்ல வந்தாங்க, விடுங்கன்ட்டாங்க. இறைவன்லாம் வரும், மகசூல் குறைகிறது. என்ன செய்யணும்? இந்த சஹாபா பெருமக்கள் பொறுமையோட இருக்கணும். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் பொறுமையா இருக்கணும். ஆனா அவசரப்பட்டு போய் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க விட சொன்னீங்க, நாங்க விட்டுட்டோம் அப்படின்னாங்க. அப்பதான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன்தும் அலமு பி உமூரி துன்யாக்கும், இந்த உலகம் தான் உங்களுக்கு தெரிகிறதே தவிர நான் சொல்ல வந்த நோக்கத்தை புரியவில்லை அப்படின்னாங்க. உங்களை என்னை விட நீங்கள் அறிந்தவர்கள் சொன்னாங்களா? அப்படி ஒரு வாசகத்தை காட்ட முடியுமா ஹதீஸ்ல? 1 லட்சம் ரூபாய் பரிசு. நீங்க உங்களுக்கு தெரியும், எனக்கு கம்மியா தான் தெரியும், அப்படியா சொன்னாங்க? என்னை விட மின்னி அப்படின்னு வார்த்தைங்க இருக்குதா? உங்கள் உலகம் தானே உங்களுக்கு அதிகம் தெரிகிறது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ல வந்த நோக்கத்தை புரிய மாட்டேங்கிறீங்களே. எல்லாம் அல்லாஹ் கையில இருக்குது. நினைச்சா அல்லாஹ், நீங்க இணைச்சு வைக்கிறீங்கல்ல, அப்ப கூட அல்லாஹ் நினைச்சா குறைப்பான். நீங்க எடுத்துட்டா கூட அல்லாஹ் நினைச்சா அதிகமா தருவான். அல்லாஹ் செய்யறான். அந்த தௌஹீத போதிக்க வந்து நான் உங்கள்கிட்ட அதை விடுங்க அப்படிங்கிற, நீங்க என்னடா நீங்க விட்டனால குறைஞ்சு போச்சுங்கிறீங்க. இந்த உலகம் தான் உங்களுக்கு தெரிகிறது, நான் சொல்ல வந்த நோக்கம் உங்களுக்கு புரியவில்லைங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்க? ஸல்லல்லாஹு விட சொன்னா விட்டுற கிடைக்காதா? மரத்தில இருந்து தான் கொடுக்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு பொருட்கள் இருந்து தான் கொடுத்திருக்காங்கல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சில பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க. யாரும் சொல்லலாம், பரக்கத்தை துவா செஞ்சுட்டாங்கன்னு. அதை வாங்குறாங்க, ஒன்று சேர்க்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க, பின்பு கொடுக்குறாங்க. அவ சொன்னாங்க, இந்த பையில வச்சுக்கிறீங்க, அந்த பை உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பணம் தேவையோ கையை விடுங்க, எடுங்க, சாப்பிடுங்க. ஆனா ஒரு நிபந்தனை, பையன் நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது, அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதுக்கு அந்த பையன் நான் இடுப்பிலேயே கட்டி இருந்தேன். எப்பொழுது எனக்கு பணம் தேவையோ கையை விடுவேன், எடுப்பேன், நான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்ல, என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதான போது அப்பொழுது ஏற்பட்ட கபலீகரத்திலே, அந்த அமளி துமளியிலே என்னுடைய பைய காணா போச்சு, இடுப்புல இந்த பைய காணா போச்சு. இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நேரத்துல எல்லோருக்கும் ஒரு கவலை தான், எனக்கு மட்டும் 2 கவலை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆயிட்டாங்களே அப்படிங்கிற கவலை தான் மத்தவங்களுக்கு. ஆனா எனக்கு பையன் சேர்த்து போச்சேங்கிற இன்னொரு கவலையும் சேர்ந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தேவையான பழத்தை நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையில் இருந்து கொடுக்கிறார்கள். பையில என்ன தண்ணியா ஊத்துறோம், மண்ணா இருக்குது, விளையிறதுக்கு கொடுக்கறாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தால் ஒன்றை எதிலிருந்தும் கொடுக்க முடியும், ஒரு பையில் இருந்து கொடுக்கிறார்கள் பெரித்தம்பழத்தை. நம்மளா மாம்பழம் வேணும்னு சொன்னா மாமரத்துல தான் கிடைக்கும், தேங்காய் வேணும்னு சொன்னா தென்னை மரத்துல தான் கிடைக்கும். இது நம்முடைய நிலைமை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மரத்திலும் எதையும் கொடுப்பார்கள், மரமே இல்லாததும் கொடுக்கறாங்க. பாருங்க, பையில இருந்து கொடுக்கல, பையிலிருந்து பழத்தை கொடுக்க ஆற்றலை பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஒரு மரத்திலிருந்து கொடுக்க முடியாது? சஹாபா பெருமக்கள் அவசரப்பட்டு கேட்டனாலதான் அங்கே கொஞ்சம் கடிந்துகிட்டாங்க. இந்த உலகம் தானே உங்களுக்கு தெரியுது அப்படின்னாங்க. அது ஒரு விஷயம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே சொல்றாங்க, இதா அமர்த்துக்கும் பிஷையன் மின் அம்ரி தீனிக்கும், மார்க்க விஷயமா உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னு வச்சுக்கிறேங்க, ஃபஹுது பிஹி, அதை எடுத்துக்கிறேங்க. என்னுடைய அபிப்பிராயமாக உலக சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் சொன்னு வைங்க, விரும்பினா இருங்க, இல்லாட்டி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் இன்றைக்கும் சட்டம். அப்ப உலகம் சம்பந்தப்பட்டது, மார்க்கம் சம்பந்தப்பட்டது, இப்படித்தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து தந்தார்கள். மார்க்கம் சம்பந்தமா எடுத்து நடங்கள், உலகம் சம்பந்தப்பட்டவங்க நான் சொன்னா விரும்பினா செய்யுங்க, இல்லன்னு விடுங்க, அது உங்கள் விருப்பத்துக்குரியது. இந்த விருப்பத்துக்குரியது என்று நாம் சொல்வது கூட இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதால் தான். இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய ரசூலை தான் பின்பற்றோம். நம்ம கூட சொல்றோம்ல, உலக விஷயத்தெல்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது என்று நாம் சொல்லுவது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட ஆணையின் காரணத்தினால். அப்ப 100க்கு 100 நாம் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் பின்பற்றிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது என்ன வஹி உள்ளது வஹி இல்லாதது எங்க கண்டுபிடித்தது? இதெல்லாம் அதை ஆதாரம் காட்ட முடியுமா? எதை மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும்.
இப்ப இந்த வஹாபிகளுடைய வீழ்ச்சி இன்னும் எந்த அளவிற்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இதே ஹஜ் பிரச்சனை சொல்றாங்க, உங்களுக்கு ஹஜ் அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான்,